ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். ஒரு அலுவலகத்தில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்தாங்க. உடனே அந்த பையன் வந்து ரொம்ப பயந்து போனார். பயந்து போயிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட போய் சொன்னார், சார் நானே புதுசாக வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது, நீங்கள் வேறு யார்கிட்டயாவது கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைப்பா இந்த ஒர்க் வந்து உனக்கு தான் அலாட் ஆகிருக்கு, அதனால் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 2 நாள் கழித்து திருப்பியும் போனார். போயிட்டு சார் எனக்கு இது வந்து ஒன்றுமே புரியலை சார், எனக்கு யாராவது கூட 2 பேரை ஹெல்ப்புக்காவது கொடுங்க சார், நான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன்ல அப்படின்னப்போ அவர் கொஞ்சம் கோவமாக சொல்லிட்டாரு, உனக்கு 3 மாதம் டைம், 3 மாதத்துக்குள்ளே இந்த ஒர்க்கை நீ முடிச்சு காட்டுற, இதான் உனக்கான டாஸ்க்கு, ஆகையினால நீ இதை பற்றி இதுக்கு மேலே என்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் 3 மாதம் அந்த பையன் அவர்கிட்ட வரவே இல்லை. 3 மாதம் அங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்ட பேசினான், ஜூனியர்ஸ் கிட்ட பேசினான், என்னென்னமோ போராடி இந்த இவனுக்கு கொடுத்த அந்த டாஸ்க்குக்கான டெட்லைனுக்கு 1 வாரம் முன்னாடி அந்த வேலையை முடிச்சுட்டான். முடிச்சு கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்தான். அப்போ மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், இப்போ நீ எப்படி செஞ்ச அப்படின்னு. இல்லை சார், ரொம்ப பயமாக இருந்தது, ஆனால் வேறு வழியே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொன்னதுனால நான் செஞ்சேன் அப்படின்னு. லைஃப்பில் எல்லாத்தையும் இப்படி தான்ப்பா படிச்சுக்கணும். நீ வேலைக்குன்னு வர்ற இடத்துல இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாக்க என்னைக்கு வேலையை படிப்ப அப்படின்னு கேட்டார். நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்லேயே சில விஷயங்களை பார்க்கும்போது மலைப்பாக இருக்கும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், என்னுடைய மகள் கல்யாணத்தை நினச்சாலே பயமாக இருக்குது, அதை நான் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொன்னார். 2 வருஷம் கழித்து அவர் சொன்னார், எப்படி நான் அதை கடந்து வந்தேன்னே எனக்கு தெரியலை, எல்லா விஷயத்தையும் பக்காவாக நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி கஸ்டமைஸ் ஆகிடுவோம், நம்மளுடைய தேவைகளுக்கும் நம்மளோட பிரச்சனைகளுக்கும் சேர்ந்த மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆகையினால நமக்கு வேண்டியது முதல்ல துணிச்சல். எதுவாக இருந்தாலும் சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம தைரியமாக இறங்கினோமா இருந்தால் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். புதுசு புதுசாக கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டோம்னாலே நம்மளால் புது புது வழிகளை கண்டுபிடிக்க முடியும். தயங்கி நின்னால் இதை எப்படி செய்கிறது, இது என்னால் செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு யோசித்து நின்னமா இருந்தால் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியில் கூட போக முடியாது. ஏன்னா நம்ம உடனே யோசிப்போம், ஆட்டோ கிடைக்குமா, பஸ்ஸு கிடைக்குமா, போகிற வேலை நடக்குமா, இதையெல்லாம் யோசிப்போம். எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும். செய்ய முடியுங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட முதல்ல வரணும். துணிஞ்சு அதில் இறங்கணும். அவ்வளவுதான் விஷயம்.